வணக்கம். வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது வாழ்க்கையில் அனைத்து வசதிகளையும் வழங்குகிறது. மார்ச் 31 மாலை பிற்பகல் 4:31 மணி வரை சுக்கிரன் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். மீனம் சுக்கிரனின் உயர்ந்த ராசியாக கருதப்படுகிறது. இது ஏப்ரல் 24, 2024 அன்று பிற்பகல் 11:44 வரை இங்கேயே இருந்து பின்னர் மேஷ ராசியில் நுழையும். கன்னி சுக்கிரனின் மிக குறைந்த ராசியாக கருதப்பட்டாலும் சுக்கிரன் மீனத்தில் உச்சநிலையில் உள்ளது. சுக்கிரன் வாழ்க்கையில் அன்பு, இன்பம், ஆடம்பரம், மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வளங்களை ஆளும் கிரகம். வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானது மற்றும் சுக்கிரன் பெயர்ச்சி மீனத்தில் இருக்கும்போது அதன் முக்கியத்துவம் மற்றும் மேலும் அதிகரிக்கிறது. ரிஷபம் மற்றும் துலாம் ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன். கன்னி ராசியில் மிக குறைந்த நிலையில் இருப்பதாகவும் மீனத்தில் உச்ச நிலையில் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கும்போது அனைத்து விதமான சுகபோகங்களையும் வழங்குவதில் அதிக திறம்பட செயல்படுகிறார். வேத ஜோதிடத்தின் பார்வையில் மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. குருவின் மீன ராசியில் தேவர்களின் குருவான சுக்கிரன் அசுரர்களின் குருவான சுக்கிரன் மேன்மை அடைந்து முழு அறிவையும் தந்து வாழ்வில் அனைத்து விதமான வசதிகளையும் தருகிறார். புதனுக்கு பிறகு வேத ஜோதிடத்தில் வேகமாக நகரும் கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறது. எனவே அதன் பெயர்ச்சி காம காலத்தில் மட்டுமே நடைபெறுகிறது. இது சுமார் 23 நாட்களில் அதன் ராசி அடையாளத்தை மாற்றுகிறது. இப்போது இந்த சுக்கிரன் தனது உச்ச ராசியான மீனத்தில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இது அனைத்து ராசிக்காரர்களையும் அதில் பிறந்தவர்களையும் பாதிக்கும். எனவே சுக்கிரன் மீனத்தில் எப்போது பெயர்ச்சிக்கிறார், அது உங்கள் ராசியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்போது பார்ப்போம். சுக்கிரன் அன்பின் கிரகமாக கருதப்படுகிறது. இது தவிர வாகனங்கள், சொத்துக்கள், மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு, செல்வச் செழிப்பு போன்றவற்றை அளிக்கும் கிரகங்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல மற்றும் சாதகமான நிலையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை அன்பும் வசதிகளும் நிறைந்ததாக இருக்கும். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்களை நோக்கி மக்களை ஈர்க்கும் அற்புதமான வசீகரம் உங்களிடம் இருக்கும். நீங்கள் எந்த ஆடம்பரத்திற்காகவும் இயங்க வேண்டியதில்லை. நீங்கள் செல்வந்தராகவும் மாறுவீர்கள். ஆனால் சுக்கிரன் பலவீனமாகவும் ஜாதகத்தில் சாதகமற்ற நிலையில் இருந்தால் அது ஒருவருக்கொருவர் உறவுகளில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் காதலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடலாம். பாலியல் பலவீனம் உங்களை துன்பப்படுத்தலாம் மற்றும் இன்பத்திற்காக அலைவது அதிகரிக்கலாம். சுக்கிரனின் அருளால் மட்டுமே வாழ்க்கையில் அன்பும் மகிழ்ச்சியும் அடைய முடியும். எனவே உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனை வலுப்படுத்தி அதன் இணக்கத்தை பெற முயற்சிக்க வேண்டும். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2வது மற்றும் 7வது வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 12ஆம் வீட்டிற்குள் நுழையும். இந்த நேரத்தில் உங்கள் செலவுகள் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சி மற்றும் வளங்களுக்காக உங்கள் மனதுக்கு இணங்க செலவு செய்வீர்கள். அதனால் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் உங்கள் செலவு போக்குகளை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும். வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு உண்டு. மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் வசதிகளை அதிகரிக்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் தரும். உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை பழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். ரிஷபம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 11வது வீட்டிற்குள் நுழைவார். உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உங்கள் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறையாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ தடைப்பட்டு உங்களின் திட்டப்பணிகளும் படிப்படியாக தொடங்கி அவற்றால் நிதி ஆதாயம் ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டலாம் மற்றும் புதிய கார் வாங்கலாம். காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த நேரம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான உறவில் இனிமை அதிகரிக்கும்.
நீங்கள் உங்கள் காதலியை மிகவும் நேசிப்பவராக இருந்தால் நீங்கள் அவளுக்கு திருமணத்தை முன்மொழியலாம். மறுபுறம் திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை பெறலாம். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான பலன்களை தரும். நீங்கள் படிக்க விரும்பினாலும் உங்கள் மனமும் மற்ற செயல்களில் ஈடுபடும், ஆனால் நீங்கள் மிக எளிதாக படிக்க முடியும். இது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கும் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் 12வது மற்றும் 5வது வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சி போது உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டில் நுழைகிறது. மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது பணியிடத்தில் கவனமாக வேலை செய்ய வேண்டும். தேவையற்ற வதந்திகளை தவிர்த்து வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் சில நேரங்களில் மனக்கிளர்ச்சியுடன் நடந்து கொள்ளலாம். இது மற்ற நபரை மோசமாக உணர வைக்கும் மற்றும் நீங்கள் அவர்களை அவமானப்படுத்த விரும்புகிறீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பரஸ்பர அன்பு இருக்கும். வீட்டின் அலங்காரத்தில் உங்கள் கவனம் செலுத்தப்படும். உங்கள் வீட்டின் முன்னேற்றத்திற்காக புதிய செலவுகளை செய்யலாம். இந்த காலகட்டத்தில் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நீண்ட தூர பயணங்கள் செல்லலாம். இந்த பயணங்கள் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் சில புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பிரச்சனைகள் குறையும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்புகளை பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்தால் அதுவும் முடிவடையும். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்யும் போது உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருக்கலாம் மற்றும் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் மத நடவடிக்கைகளிலும் ஆர்வமாக இருப்பீர்கள் மற்றும் நீங்கள் சில மத அமைப்புகளுடன் தொடர்புடையவராகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். சமூக வட்டம் அதிகரிக்கும். இந்த நேரம் உங்கள் உடன்பிறந்தவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் நண்பர் வட்டத்தில் அனுகூலமான நேரத்தை செலவிடுவீர்கள். இந்த நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு 3வது மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியின் 8வது வீட்டில் நுழைகிறது. திடீர் மற்றும் எதிர்பாராத நிதி ஆதாயம் ஏற்படக்கூடும். இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். நீங்கள் முன்பு பங்குச் சந்தையில் அல்லது வேறு எங்கும் முதலீடு செய்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல வருமானத்தை பெறலாம். நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் அதை மறைக்க உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்வீர்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் துணையின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் மாமியார்களுடன் உங்கள் உறவு சுமூகமாக இருக்கும். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காலமாக இது அமையும். இருப்பினும் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். பணியிடத்தில் நீங்கள் சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம், ஆனால் உங்களது ரகசிய முறைகளால் உங்கள் சூழ்நிலையை கையாளலாம். கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது 7வது வீட்டில் நுழைகிறது. உங்கள் திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே காதல் உணர்வு அதிகரிக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் போதுமான நேரத்தை வழங்குவீர்கள். உங்கள் வணிகத்தில் சில புதிய ஒப்பந்தங்கள் இருக்கலாம் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளருடன் நல்ல ஒருங்கிணைப்பு உங்கள் வணிகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு வெற்றிகரமான காரணியாக மாறும். உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட நீங்கள் எங்காவது தொலைதூரத்திற்கு செல்லலாம். நீங்கள் வேலை செய்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது உடல் நலக் குறைபாடுகள் குறைவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ஆளுமை மேம்படும். மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள்.
இந்த நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களின் அன்பையும் உங்களுக்கு வழங்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் முதலாவது மற்றும் 8வது வீட்டின் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 6வது வீட்டிற்குள் நுழைவார். நீதிமன்றத்திலோ ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வரலாம். இருப்பினும் உங்கள் செலவுகள் பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல சூழ்நிலையை காண்பீர்கள். நீங்கள் ஏதேனும் தொழில் செய்து கொண்டிருந்தால் மனதில் சில கவலைகள் வந்து குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. சற்று நிதானமாக செயல்பட்டால் எதிர்காலத்தில் எல்லாம் சரியாகிவிடும். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது வியாபாரத்தில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் இருக்கும். இந்த நேரம் குழந்தைகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்கள் தங்கள் துறையில் வெற்றி பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும். நீங்கள் நீரிழிவு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே நிறைய காதல் இருக்கும். ஒருவரையொருவர் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிப்பார்கள். நீங்கள் இன்னும் தனியாக இருந்தால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு நபர் வரக்கூடும். இந்த நேரத்தில் வேலை மாற்றம் மற்றும் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலை கிடைக்கும். உங்கள் திருமணத்தை பற்றிய பேச்சுக்கள் தொடரலாம் மற்றும் திருமணத்தை பற்றி மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது உங்கள் வருமானம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியை எளிதாக பெறுவதற்கு இந்த பெயர்ச்சி உதவிகரமாக இருக்கும். இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள். திருமணமானவர்கள் தங்கள் துணையின் மீதான அன்பை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் 6ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் வீட்டில் நுழைகிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உங்களின் சுகபோகங்கள் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு புதிய அசையும் அல்லது அசையா சொத்து அல்லது வாகனம் வாங்கலாம். குடும்பத்தில் சில புதிய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படலாம். அதில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வருவார்கள். இது வீட்டில் சலசலப்பு மற்றும் உற்சாகமான சூழ்நிலையை உருவாக்கும். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது தாயின் உடல்நிலை மோசமாகி நோய்வாய்ப்படக்கூடும் என்பதால் தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டின் அலங்காரம் மற்றும் தூய்மையிலும் கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் முழு கவனம் செலுத்துவீர்கள் மற்றும் உங்கள் வேலையில் நல்ல செயல்திறனின் அடிப்படையில் உங்கள் நிலையை வலுப்படுத்த முடியும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல வெற்றியை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் 5ஆம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து 3வது வீட்டில் நுழைகிறது. நேரத்தை வேடிக்கையாக செலவிடுவீர்கள். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். உங்கள் வீட்டிற்கு உறவினர்களின் வருகையும் இருக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் மனைவியுடன் சிறிய முக்கியமான மற்றும் உற்சாகமான பயணத்தை மேற்கொள்ளலாம். பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களுடன் நீங்கள் நல்ல உறவை உணர்வீர்கள் மற்றும் அவர்களை சிறப்பாகச் செய்ய முயற்சிப்பீர்கள். உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் வலுவடையும். நீங்கள் அவர்களுக்கு சில புதிய பரிசுகளை கொண்டு வரலாம். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்வது தொழிலுக்கு ஏற்ற காலமாக இருக்கும். புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் வீட்டில் இருக்கும். சில புதிய நிகழ்ச்சிகள், திருமண விழாக்கள் அல்லது குழந்தை பிறப்பு நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஏற்பாடு செய்யப்படலாம். இதன் காரணமாக வீட்டில் விருந்தினர்களின் நடமாட்டம் இருக்கும். உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும்.
நீங்கள் எதைச் சொன்னாலும் மக்கள் அதை மிகவும் அன்புடன் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்கள் மீது ஈர்க்கப்படுவார்கள். நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் வங்கி இருப்பு அதிகரிக்கும். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது சமநிலையற்ற உணவு உண்பதை தவிர்க்கவும், இல்லையெனில் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படலாம். இதில் கவனம் செலுத்தாவிட்டால் பல்வலி, வாய்ப்புண், தொண்டைவலி போன்றவை ஏற்படும். இந்த நேரம் உங்கள் தொழில் பார்வையில் சாதகமாக இருக்கும். சொத்து வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் லாபம் பெறலாம். நீண்ட பயணங்களால் பண ஆதாயம் உண்டாகும். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் 3வது மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியின் லக்கினம், அதாவது முதல் வீட்டில் நுழைகிறது. உங்கள் பேச்சில் அன்பும் இனிமையும் அதிகரிக்கும். இது மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். உங்கள் ஆளுமையும் மேம்படும். நீங்கள் சொல்வதை மக்கள் விரும்புவார்கள். மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் எதிரிகளை விட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பயனடைவீர்கள். சில திடீர் நிதி ஆதாயங்கள் உங்கள் நிதி நிலைக்கு நன்றாக இருக்கும். உங்கள் நெருங்கிய உறவுகள் அதிகரிக்கும் மற்றும் ஆழமாக மாறும். இந்த நேரத்தில் உங்கள் திடீர் திருமண சூழ்நிலையும் ஏற்படலாம். நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலைச் செய்தால் வணிகத்தில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வணிகம் வேகம் பெறும். உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். அவர்களால் நீங்கள் நன்மை அடைவீர்கள்.